ஹலோ உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தேங்காய் பால் குஸ்கா செய்யலாம். அதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். ஒரு தட்டில் புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, பிரியாணி தழை எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். பிரியாணிக்கு தேவையான பொருள்னு கடையில் கேட்டால் மசாலா பொருள் தருவாங்க. வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பேக்கெட்டு, அந்த ஒரு பேக்கெட் 10 ரூபா தான். அதுலேயே பிரியாணிக்கு தேவையான அனைத்து பொருள் அதுலேயே இருக்குது. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அந்த பிரியாணி தேவையான பொருட்கள்லாம் போட்டு தாளிக்கணும். கடுகு போட்டோன்னே புதினா தழை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா கீரி போட்டு தாளிக்கணும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நாங்கள் கம்மியாக தான் போடுவோம், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு வணக்கணுன்னே வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கணும். வெங்காயம் நிறையா இருக்கணும். தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போதும். அதிகமாக போட்டால் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக நான் குடமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் குடமிளகா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கணும். வணக்கிட்டு செவக்கக்கூடாது, லைட்டாக கருகாத அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி வணக்கிக்கணும். கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா சாப்பாடு கலர் மாறிடும், அந்த ஒயிட் கலர் இருக்காது. அதனால் லைட்டாக தான் வணக்கணும். கண்ணாடி பதம் அளவுக்கு வணக்கினா போதும். வெங்காயம் வணக்கணுன்னு கலர் சேஞ்ச் ஆகாதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கிக்கணும். கலர் மாறக்கூடாது, மாறாத மாதிரி வணக்கிக்கணும். கலர் மாறிச்சுன்னா அந்த சாப்பாடு ஒயிட்டாக வராது, கலர் மாறிடும். வெங்காய தக்காளி வணக்கிட்டு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு தேங்காய் பால், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றணும். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் தான் தேங்காய் பால் வந்துச்சுன்னா 1 டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரி. அது 1 டம்ளர் தேங்காய் பாலாக இருக்கலாம், இல்லைன்னா 2 டம்ளர் தேங்காய் பாலாக இருக்கலாம். 1 டம்ளர் தேங்காய் பால் இல்லை 1 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டால் தேங்காய் பால் குஸ்கா ரெடி ஆயிடும். செஞ்சு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.